மற்றும் நாடாளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி என்னை நிலைநிறுத்திருக்கிறார். தேர்தல் களத்திலே நின்றிருக்கின்ற நான் இன்று இங்கு இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற உங்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற எதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவருக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் இந்த தேர்தலில் நான் சுயேட்சையாகத்தான் போட்டியிடுகிறேன். சுயேட்சை சின்னங்களில் 3 சின்னங்களை நான் குறிப்பிட்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். இப்ப என்னன்னா நிறைய பன்னீர்செல்வம் வந்தாங்க இங்க போட்டிக்கு. குழப்பத்தை உண்டு பண்ண சொல்லுது. குழப்பத்தை உண்டு பண்ண முடியுமா? அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ஓ இன்சியல்ங்க, நான் வந்து ஓ இன்சியல். நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. சரி, ஒரு சின்னத்தை 2 வேட்பாளர் கேட்டால், அதற்கு மேற்பட்ட வேட்பாளர் கேட்டால் குழுக்கு சீட்டு போட்டுதான் கொடுப்பார்கள். அப்படித்தான் பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்தால், வாழ்த்துக்களால், உங்களுடைய வளர்த்தால், இறைவனுடைய வளர்த்தால் குழுக்கு சீட்டு போடப்பட்டது. குழுக்கு சீட்டு போடப்பட்டது இறைவனுடைய வளர்த்தால் நம்முடைய வெற்றி சின்னமா சொல்லுங்க. சொல்லுங்க. பலாப்பழம் சின்னம் குழுக்கு சீட்டு மூலமாக நீங்கள் தந்த வரமாகத்தான் எனக்கு கிடைத்தது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்ளும் நன்றியோடு தெரிவித்துக். ஆக நம்முடைய இந்த பகுதியில் இருக்கின்ற சாலை இனிப்பை குளம் மற்றும் இந்த சுற்றுப்புறங்களில் இருக்கின்ற கிராமங்கள், இந்த கிராமங்களை நீண்ட நெறிய நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனையாக சில பிரச்சனைகளை நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். குடித நீர் இங்கு வாழ்கின்ற மக்களுக்கு, இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நிரந்தரமான ஒரு நல்ல பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நெறிய நாட்களாக நீர் மிகுதியாக இருக்கிறதோ அவையெல்லாம் ஒருங்கிணைந்து இங்கு வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் உறுதியாக வாக்குறுதியாக தரப்படும் என்பதை இந்த நல்ல நன்மை தெரிவித்துள்ள கைதுங்க. அனைத்து பகுதியில் இருக்கின்ற அனைத்து கண்மாய்களையும் தூர்வாரி, வரத்து வாய்க்காலை தூர்வாரி பெய்யப்படும் மழையினுடைய அளவிற்கு தண்ணீர் தேக்கி வைக்கப்படும். நம்முடைய கிராமங்களில் மின்சார தடை அடிக்கடி ஏற்படுகிறது. இந்த தடையை நீக்குவதற்கு டிரான்ஸ்பார்மர் நிறுவி தொடர் மின்சாரம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்து வருகிறேன். சாலை இழுப்புக்குளத்தில் உள்ள நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளி கூடமாக மாற்ற வேண்டும். மாற்று வரக்கூடிய அனைத்து பொறுப்புகளையும் என்னுடைய சொந்த பொறுப்பில் உயர்நிலைப் பள்ளியாக மாற்றி தருவேன் என்பதை இந்த நிலத்தில் தெரிவித்துக் கொள்ள விளையாடுகிறேன். மக்களுடைய அடிப்படை தேவைகள், சாலை வசதிகள், அனைத்து பகுதிகளுக்கும் சாலை வசதிகள், கழிவுநீர் கால்வாய் வசதிகள், மகளிருக்கான தண்ணீர் வசதிக்கூடிய மகளிருக்கான தண்ணீர் வசதிக்கூடிய மகளிர் சுகாதார சமுதாய கூடங்கள், ரேஷன் கடைகள், அங்கன்வாடி கட்டடங்கள், இப்படி மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து இந்த பகுதியில் 5 வருஷத்துக்கு மேல ஜெயிச்சுட்டு போனாரு வந்தாரு. இங்க நான் இந்த பகுதி மக்களை அடிக்கடி ஒரு சந்தித்து உங்களுடைய கோரிக்கைகள், தேவைகள் என்பதெல்லாம் அறிந்து புரிந்து அவைகளை நீக்குவதற்கு பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய வாழ்த்துக்களோடு ஆசீர்வாதத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் என்னுடைய பணியை, கடமையை ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன்.
பனைக்குடி கிராமத்தில் முதற்கட்டமாக ஆரம்ப பள்ளிக்கூடம் அமைக்கப்படும் என்பதையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இப்பகுதிகளில் விவசாய நிலங்களை பாதிக்கும் காட்டு பன்னிகளை ஒழிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை. கேரளாவில் அந்த காட்டு பன்னியை சொல்றதுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. கேரளாவில் இதே மாதிரி இங்கே விடுவதற்கு ஆர்டர் உத்தரவு தமிழக அரசிடம் முறைப்படி கேட்டு இந்த காட்டு பன்னிகளை இந்த பகுதியிலிருந்து அகற்றி பாரசோட்டை விடுவதற்கும் அல்லது சுடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்படும். பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய பலாப்பழ சின்னம் வந்து ஒரு மிஷின் தனியா இருக்கும். அந்த மிஷின்ல இல்ல. 2வது மிஷின்ல 6வது இடத்துல 22வது எண் நம்பர்ல இருக்கு. பேரு என்னுடைய படம், சின்னம், பட்டன் இருக்கு. பார்த்து கவனமா பார்த்து போடுங்க. அவசரப்பட வேணாம், பொறுமையா பாருங்க. இல்ல பார்த்து போடுங்க என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமா பலாப்பழ சின்னத்திலே முத்திரையிட்டு ஒரு மாபெரும் வெற்றியை மகத்தான வெற்றியை பெறுமாறு உங்களுடைய பாதத்திற்கு வேண்டி வணங்கி விடுவது. நன்றி, வணக்கம். சொக்காரி அம்மன் பிள்ளைகள் பக்காவா பலாப்பழ சின்னத்துக்கு போடணும். எப்படி? சொக்காரி அம்மன் பிள்ளைகள் பக்காவா பலாப்பழத்துக்கு போடணும். சுற்று வட்டார பகுதி மக்கள் அனைவரும் தேர்தல் விழாவையும் பார்த்தாச்சு, சித்திர திருவிழாவையும் பார்க்க போறோம், அழகரையும் பார்க்க போறோம், ஐயா வெற்றி பெறுவதையும் பார்க்க போறோம், அழகரையும் பார்க்க போறோம், ஐயா வெற்றி பெறுவதையும் பார்க்க போறோம். பலாப்பழ சின்னத்துக்கு வாக்குகளை நீங்க போடணும். பிள்ளைகளும் சுற்றுவட்டார பகுதியுடைய ஆலயத்தினுடைய பிள்ளைகளும் பலமாக வாழ வேண்டும். பலாப்பழ சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அம்மாவுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே பேசுவார்கள். வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய மாலை இழுப்பைக்குளம் கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்களே, பேர் கொண்ட தாய்மார்களே, வணக்கத்திற்கு மிகுந்த மரியாதைக்குரிய உலக்குடி கிராமத்தில் இருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, கிராமத்தில் இருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, வியனூர் கிராமத்தில் இருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்களே, தொட்டைமுடி கிராமத்தில் வசிக்கின்ற
பெரியவர்களே தாய்மார்களே, மாணிக்க நேசல் கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்களே கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே, திருமாணிக்க நேசல் கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே, இசலி கிராமத்திலே வசிக்கின்ற பெரியவர்கள் தாய்மார்களே, பனைக்குடி பாறைக்குளம் கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்கள் தாய்மார்கள், நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற நரேந்திர மோடியுடைய நல்லாட்சி பெற்ற வெற்றி வேட்பாளராக ராமநாதபுரம் என்னும் புண்ணிய பூமி ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி என்னை நிலைநிறுத்தியிருக்கிறார். தேர்தல் களத்திலே நின்றிருக்கின்ற நான் இன்று இங்கு இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற எதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவருக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் நான் சுயேட்சையாகத்தான் போட்டியிடுகிறேன். சுயேட்சை சின்னங்களில் 3 சின்னங்களை நான் குறிப்பிட்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். இப்ப என்னன்னா நிறைய பன்னீர்செல்வம் வந்தாங்க இங்க போட்டிக்கு, குழப்பத்தை உண்டு பண்ண சொல்லிட்டு. குழப்பத்தை உண்டு பண்ண முடியுமா? அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ஓஎன்சிஎல், நான் வந்து ஓஎன்சிஎல். நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, ஒரு சின்னத்தை 2 வேட்பாளர் கேட்டால், அதற்கு மேற்பட்ட வேட்பாளர் கேட்டால் குழுக்கு சீட்டு போட்டுதான் கொடுப்பார்கள். அப்படித்தான் பெரியவர்களே தாய்மார்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்தால், வாழ்த்துக்களால், உங்களுடைய வரத்தால், இறைவன் வரத்தால் குழுக்கு சீட்டு போடப்பட்டது. குழுக்கு சீட்டு போடப்பட்டது இறைவன் வரத்தால் நம்முடைய வெற்றி சின்னமா சொல்லுங்க, சொல்லுங்க. பலாக்குளம் சின்னம் குழுக்கு சீட்டு மூலமாக நீங்கள் தந்த வரமாகத்தான் எனக்கு கிடைத்தது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்வதை நன்றியோடு தெரிவித்துள்ளேன். ஆக நம்முடைய இந்த பகுதியில் இருக்கின்ற சாலை இழுப்பை குளம் மற்றும் இந்த சுற்றுப்புறங்களில் இருக்கின்ற கிராமங்கள், இந்த கிராமங்களை நீண்ட நெறிய நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனையாக சில பிரச்சனைகளை நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். குடித நீர் இங்கு வாழ்கின்ற மக்களுக்கு, இந்த பகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்கு நிரந்தரமான ஒரு நல்ல பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நெறிய நாட்களாக இருக்கிறது. பெரியவர்களே தாய்மார்களே, எங்கெல்லாம் நீர் மிகுதியாக இருக்கிறதோ அவையெல்லாம் ஒருங்கிணைத்து இங்கு வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் உறுதியாக வாக்குறுதியாக தரப்படும் என்பதை இந்த நல்ல நோக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கைதுங்க. அனைத்து பகுதியில் இருக்கின்ற அனைத்து கண்மாய்களையும் தூர்வாரி, வரத்து வாய்க்காலை தூர்வாரி பெய்யப்படும் மழைகளுடைய அளவிற்கு தேக்கி வைக்கப்படும். நம்முடைய கிராமங்களில் மின்சார தடை அடிக்கடி ஏற்படுகிறது. இந்த தடையை நீக்குவதற்கு டிரான்ஸ்பார்மர் நிறுவி தொடர் மின்சாரம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
உயர்நிலை பள்ளி கூடமாக மாற்ற வேண்டும். மாற்று வரக்கூடிய அனைத்து பொறுப்புகளையும் என்னுடைய சொந்த பொறுப்பில் உயர்நிலை பள்ளியாக மாற்றி தருவேன் என்பதை மக்களுடைய அடிப்படை தேவைகள், சாலை வசதிகள், அனைத்து பகுதிகளுக்கும் சாலை வசதிகள், கழிவுநீர் கால்வாய் வசதிகள், மகளிருக்கான தண்ணீர் வசதிக்கூடிய மகளிருக்கான தண்ணீர் வசதிக்கூடிய மகளிர் சுகாதார சமுதாய கூடங்கள், ரேஷன் கடைகள், அங்கன்வாடி கட்டணங்கள், இப்படி மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து இந்த பகுதியில் 5 வருஷத்துக்கு மேல ஜெயிச்சுட்டு போனாரு வந்தாரு. அங்க நான் இந்த பகுதி மக்களை அடிக்கடி ஒரு சந்தித்து உங்களுடைய கோரிக்கைகள், தேவைகள் என்பதெல்லாம் அறிந்து புரிந்து அவைகளை நீக்குவதற்கு பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய வாழ்த்துக்களோடு ஆசீர்வாதத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் என்னுடைய பணியை, கடமையை ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பனைக்குடி கிராமத்தில் முதற்கட்டமாக ஆரம்ப பள்ளிக்கூடம் அமைக்கப்படும் என்பதையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இப்பகுதிகளில் விவசாய நிலங்களை பாதிக்கும் காட்டு பன்றிகளை ஒழிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை. கேரளாவில் அந்த காட்டு பன்றியை சொல்றதுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. கேரளாவில் அதே மாதிரி இங்கே விடுவதற்கு ஆர்டர், உத்தரவு தமிழக அரசிடம் முறைப்படி கேட்டு இந்த காட்டு பன்றிகளை இந்த பகுதியிலிருந்து அகற்றி பாரசோடு விடுவதற்கும் அல்லது சுடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்படும். பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய இந்த பலாப்பழ சின்னம் வந்து அந்த மிஷின்ல இல்ல, 2வது மிஷின்ல 6வது இடத்துல 22வது எண் நம்பர்ல இருக்கு. பேரு என்னுடைய படம், சின்னம், பட்டன் இருக்கு. பார்த்து கவனமா பார்த்து பாருங்க, அவசரப்பட வேணாம், பொறுமையா பாருங்க, நல்ல பார்த்து பாருங்க என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமா பலாப்பழ சின்னத்திலே முத்திரையிட்டு ஒரு மாபெரும் வெற்றியை மகத்தான வெற்றியை பெறுமாறு உங்களுடைய பாதத்திற்கு வேண்டி வணங்கி விடுவது. நன்றி, வணக்கம். சொக்காரி அம்மன் பிள்ளைகள் பக்காவா பலாப்பழ சின்னத்துக்கு போடணும். எப்படி? சொக்காரி அம்மன் பிள்ளைகள் பக்காவா பலாப்பழத்துக்கு போடணும். சுற்று வட்டார பகுதி மக்கள் அனைவரும் தேர்தல் விழாவையும் பார்த்தாச்சு, சித்திர திருவிழாவையும் பார்க்க போறோம், அழகரையும் பார்க்க போறோம், ஐயா வெற்றி பெறுவதையும் பார்க்க போறோம், அழகரையும் பார்க்க போறோம், ஐயா வெற்றி பெறுவதையும் பார்க்க போறோம். பலாப்பழ சின்னத்துக்கு வாக்குகளை நீங்க போடணும். மாரியம்மனுடைய பிள்ளைகளும் சுற்று வட்டார பகுதியுடைய ஆலயத்தினுடைய பிள்ளைகளும் பலமாக வாழ வேண்டும். பலாப்பழ சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும்.
வண்டி முன்னால போட்டோம். அந்த 2 கால் கொஞ்சம் முன்னால போக சொல்லுங்க. ரைட் வைனா போட்டோம் முன்னால போட்டோம். கொஞ்சம் முன்னால போட்டோம். வண்டி கொஞ்சம் முன்னால போட்டோம். தாய்மார்களே, இப்போது நம்முடைய ராமநாதபுரம் தொகுதி வெற்றி வேட்பாளர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் வருங்கால நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் OPS அவர்கள் உங்கள் மத்தியிலே பலாபுரம் சின்னத்திற்கு வாக்களை சேகரிப்பார்கள். மிகுந்த மரியாதைக்குரிய நகரத்தில் வாழ்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் என்னும் முக்கிய பூமியின் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாண்புமிகு பாரத பிரதமருடைய நல்லாட்சி பெற்ற வெற்றி வேட்பாளராக என்னை தேர்தல் களத்தில் நிறுத்தியிருக்கின்றார்கள். தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற நான் இன்று இங்கு இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற இதே தெய்வம் புரட்சி செல்வி அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் சுயேட்சை வேட்பாளராகத்தான் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் சதி யாரால் எப்படி நிகழ்த்தப்பட்டது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அப்ப அதுக்குள்ள போல சுயேட்சை வேட்பாளராக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற நான் சுயேட்சை சின்னங்களில் 3 சின்னங்களை குறிப்பிட்டிருந்தேன். அதுல ஒரு சின்னம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இப்ப என்னன்னா, நிறைய பன்னீர்செல்வம் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. மக்களுடைய குழப்பத்தை உருவாக்க வேண்டும். யாரு? திமுகவும் எடப்பாடி பழனிசாமி. மக்களை குழப்ப வேண்டும். மக்களை குழப்ப முடியுமா? உங்கள முடியுமா? ஒரு வேட்பாளர் ஒரு சின்னத்தை 2 வேட்பாளரும் அதற்கு மேற்பட்ட வேட்பாளரை கேட்டால் குழுக்கள் சீட்டு போட்டு தான் கொடுப்பாரு. அப்படித்தான் நான் 3 சின்னங்களை என்னென்ன சின்னங்களை கேட்டிருந்தாலும் அந்த 5 பேரும் அப்படியே கேட்டிருக்கேன். திரும்ப பார்த்துட்டு குழுக்கள் போடக்கூடிய நேரம் வந்தது. பெரியவர்களே, தாய்மார்களே, இறைவன் தந்த வரமாக, நீங்கள் தந்த வரமாக, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் குழுக்கள் போடப்பட்டதில் நமக்கு கிடைத்த சின்னம் சொல்லுங்க. இன்னும் நல்லா சொல்லுங்க. இன்னும் நல்லா சொல்லுங்க. குழுக்கள் போட்டதில் குழுக்களில் நமக்கு கிடைத்த இறைவன் தந்த வரம் பலாப்பழ சின்னம். முக்கணிகளில் பலா வாழை முக்கணி. அந்த முக்கணிகள் சுவையான கணினிகள் பலாப்பழம். ஆக பெரியவர்களே, தாய்மார்களே, நரிக்குடி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக சுதந்திர போராட்டத்தில் முதல் குரல் கொடுத்த நம்முடைய மருது பாண்டியர்களுடைய பிறந்த இந்த மருது பாண்டியர்கள் பிறந்த மண்ணில் மணிமண்டபம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை இங்கு பொதுமக்களுடைய கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது. இந்த மணிமண்டபமுடைய கோரிக்கையை நான் உறுதியாக என்னுடைய சொந்த பொறுப்பில் கட்டி தருவேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக சொல்லிக்கொள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய மாண்புமிகு அம்மாவுடைய ஆளாக கிருதுமால் நதியை அம்மாவுடைய காலத்தில் தான் தூர்வாரப்பட்டது என்பதை நல்ல செய்தி இங்கே சொல்லியிருக்கிறீர்கள்.
பின்தங்கிய இப்பகுதியில் பெரியவர்களை தவிர வானமாத்த பூமியாக நம்முடைய பூமி இருக்கிறது. இங்க இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதால் தொழிற்சாலைகள் நிறுவ வேண்டும். சிறு தொழிலிருந்து பெரிய தொழிற்சாலைகள் வரை இந்த பகுதியில் உருவாவதற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் நேரடியாக அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து சிறு தொழில்களும் பெரிய தொழிற்சாலைகளும் உருவாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நரிக்குடி சந்தையை வெற்றி பெற்றவுடன் நீங்களே சொல்லுவீங்க, நரிக்குடி சந்தையை நான் வெற்றி பெற்றவுடன் வாரச்சந்தை நவீன முறையில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளது. இப்பகுதியில் விளைகின்ற நெல் பாதுகாப்பாக வைப்பதற்கு நெல் கிடங்கு ஒன்றும் இங்கு உருவாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றபடி நம்முடைய மக்களுடைய அடிப்படை தேவைகள் பாதுகாக்கப்பட்ட தரமான நேர்த்தியான சாலை வசதிகள், கழிவுநீர் கால்வாய் வசதிகள், பெண்களுக்கான சுகாதார வளாகங்கள், சமுதாய கூடங்கள், ரேஷன் கடைகள், அங்கன்வாடி கட்டடங்கள், இப்படி மக்களுடைய அடிப்படை தேவைகளை அறிந்து புரிந்து இந்த பகுதி மக்களுக்கு நான் அடிக்கடி இந்த பகுதி மக்களை வந்து பார்த்து கேட்டு உங்களுடைய பணிகளை உங்களுடைய எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அதை கேட்டு தீர்த்து வைப்பதிலும் புதிய திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலும் பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய நரிக்குடி ஒன்றியத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கின்ற மரியாதைக்குரிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தந்திருக்கிறார்கள். அந்த ஆதரவுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் அண்ணன் டி வேலங்குடி அவர்களும் டி வேலங்குடி ஊராட்சி மன்ற தலைவர், என் முக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர், டி கடம்பன்குளம் ஊராட்சி மன்ற தலைவர், இருஞ்சிறை ஊராட்சி மன்ற தலைவர், கீழே கொன்றைக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர், நாலூர் ஊராட்சி மன்ற தலைவர், வரிசையூர் ஊராட்சி மன்ற தலைவர், ஆண்டியந்தர் ஊராட்சி மன்ற தலைவர், அழகாவரி ஊராட்சி மன்ற தலைவர், பனைக்குடி ஊராட்சி மன்ற தலைவர், சாலை இழுப்பைக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர், கள்ளுக்கடை பூலாங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர், திருவள்ளர் நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர், பேரில் இருக்கலாம்ல, பிள்ளையார்குளம் ஊராட்சி மன்ற தலைவர், பிள்ளையார் நத்தம் ஊராட்சி மன்ற தலைவர், நந்தகுளம் ஊராட்சி மன்ற தலைவர், மானூர் ஊராட்சி மன்ற தலைவர், அகத்தா ஊராட்சி மன்ற தலைவர், விடத்தக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆக நாலூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆக 21 ஊராட்சி மன்ற தலைவர்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிருந்த எனக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான நன்றியும் வணக்கத்தையும் ஆக இந்த 21 ஊராட்சிகளுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை வாழ்த்துக்களை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வுபட்டவுடன் அந்த பகுதியில் ஊராட்சிகள் வளர்வதற்கு அனைத்து பணிகளையும் கடமைகளையும் நான் செய்வேன் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஊராட்சி மன்ற தலைவர்களும் பறிக்கப்பட்ட உரிமைகள் என்ன? காவிரி வைகை திருமால் குண்டாறு பாசன திட்டம் கிடைப்பில் உள்ள திட்டம், அதை நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த திட்டம் மாண்புமிகு அம்மா அவர்கள் போட்ட திட்டம் தான். உறுதியாக சொல்கிறேன், இந்த திட்டத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் கவனத்துக்கு எடுத்து சென்று உறுதியாக காவிரி குண்டாறு திருமால் சென்னை திட்டம் இணைப்பு உறுதியாக நடைபெறும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நல்லா கேட்டுங்க. பெரியோர்களே தாய்மார்களே, 7 கூட்டம் இருக்கு. உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க. நம்முடைய வெற்றி சின்னமாம் பலாப்பழ சின்னத்துக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்திரையிட்டு ஒரு மாபெரும் வெற்றியை மகத்தான வெற்றி எனக்கு பாதம் தொட்டு வேண்டி வணங்கி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.
பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய சின்ன முதல் மிஷன்ல இல்ல, அடுத்த 2வது மிஷன்ல 6வது மேல இருந்து வந்தீங்கன்னா 6வது இடத்துல 22வது எண் நம்பர் உள்ள இடத்துல இருக்கு. பேரு படம் சின்னம் அப்புறம் பட்டன் பார்த்து பொறுமையா வந்து பட்டன் அமைச்சிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். மருது பிறந்த ஊரில் நாம் விருது வாங்க வேண்டும் என்றால் அனைவரும் பலாப்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். மருது பிறந்த பூமியில் நாம் அனைவரும் விருது வாங்க வேண்டும் என்றால் சுற்று வட்டார பகுதி மக்கள் அனைவரும் பலாப்பழ சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றிகளை தாருங்கள். அற்புதமான வரவேற்பு, அற்புதமான மக்கள். சென்ற இடமெல்லாம் சீரும் சிறப்போடு மங்காள் புகழ் கொண்டு பலாப்பழ சின்னத்தில் பல லட்சங்கள் எண்ணங்கள் தான் இன்று பலாப்பழ சின்னங்களாக மாறி ராம் நாடு அது நம் நாடாக இருக்க வேண்டும். ராம் நாடு அது நம் நாடாக இருக்க வேண்டும். இந்த நாடு என்ன செய்தது என்பதை காட்டிலும் இந்த ராம் நாட்டுக்கு நான் நல்லது செய்ய வேண்டும் என்று நிமிர்ந்த நடை, நேர் கொண்ட பார்வை, உறுதி கொண்ட நெஞ்சத்தோடு உங்கள் மத்தியில் பலாப்பழ சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார். ஜல்லிக்கட்டை திறந்து விட்டு ஜல்லிக்கட்டுக்காக மல்லு கட்டிய வாடிவாசல் நாயகன் உங்கள் வீட்டு வாசல் வந்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆற்றல் மிக்கவர்களே, படித்தவர்களே, பண்பாளர்களே, படித்த இளைஞருக்கு மடிக்கணி, அனைவருக்கும் பலாக்கணி. கும்பிட்ட கரங்கள் பிரியும் முன்னே வரம் கொடுக்கும் தெய்வங்களை சாட்சியாக வைத்து தேர்தல் விழாவும் வந்துவிட்டது, சித்திரை திருவிழாவும் நெருங்கிவிட்டது. தேர்தல் விழாவும் நடந்து கொண்டிருக்கின்றது. அழகர் ஆற்றில் இறங்கும் சித்திர திருவிழா வைபவமும் நடைபெற போகின்றது. தேர்தலையும் பார்த்தாச்சு, அழகரையும் பார்க்க போகின்றோம். அற்புதமாக பலாப்பழ சின்னத்தில் வாக்களிப்போம் என்று அற்புதமாக நல்ல மக்கள், நல்ல உள்ளம், பல லட்ச எண்ணங்கள் தான் இன்று பலாப்பழ சின்னங்களாக மாறி 3 முறை முதல்வர் ஐயா, மூத்த தலைவர் ஐயா, தமிழகத்தின் 3 முறை முன்னாள் முதல்வர் ஐயா, மூத்த தலைவர் ஐயா, அந்த பேருந்து பக்கம் கையா காட்டுங்க ஐயா, ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. தண்டட்டி மாரியா, நல்லா இருக்கியாத்தா? ஆஹா ஐயா, பாத்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். தண்டட்டி மருதாயி தாளமுத்து எங்க பாட்டி வந்து பலாப்பழ சின்னத்துக்கு தான் வாக்களிப்போம்னு அற்புதமாக வழி நெடுகளும் ரொம்ப சந்தோஷம். வாகனங்களை போறவங்க ஏன்னா எஸ்பெஷலி பிஃபோர் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பர்சன் இஸ் பெஸ்ட் candidate, the best candidate, the world famous and the recording and atmosphere at the history of Tamil Nadu state. அவர்கள்தான் மண்ணின் மருது சகோதரர்கள் என்று கட்டு கலங்கானும் கதிரொடுக்கு நெல்கானும் ஆடு கட்டி அடித்தால் மாளாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்த எங்களுடைய மருது சகோதரருக்கு
இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி ராமநாடு பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் உங்களில் ஒருவர் நம்பீட்டு பிள்ளை உள்ளங்களில் நிரந்தரக்கூடிய தலைவர் இதோ எங்கள் இரு சகோதரர்கள் மருந்து சகோதரர்களுக்கு மாலையிட்டு மரியாதை செலுத்தி இப்போது இரு சகோதரர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வார். வெள்ளையனே வெளியேறு என்று விரட்டி அடித்த இரு சகோதரர்கள் எங்கள் மறு சகோதரருக்கு நல்லா கொஞ்சம் கவனிங்க. மருது சகோதரருக்கு மாலையிட்ட இவரை நம் சகோதரர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இதுதான் அன்பான வேண்டுகோள். நமது சின்னம் பலரது எண்ணம் பலாப்பல சின்னங்களாக ஆள ஒரு நாள் பார்க்கணும், மருது சகோதரர்களை அழக ஒரு நாள் பார்க்கணும், இருந்து ஒரு நாள் பார்க்கணும், மருது சகோதரர்களுக்கு விருந்து ஒரு நாள் வைக்க வேண்டும் என்று நம்ம மண்ணைக்கும் நம்ம மக்களுக்கும் வெள்ளையன ஓட ஓட விரட்டிய எங்கள் இரு சகோதரர்கள். ஆனா கும்பிடணுமையா பார்த்தாலே வீரன் தோணும். மன்னர்கள் மருது பாண்டியனை தூக்கிட்டு திருப்பத்தூர் உலகம் போற்றும் மருது சகோதரி ஈர்ப்பது நம்ம ஊர் என்று இப்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மருது சகோதரர்கள் முன்னாடி நம்ம சின்ன என்ன சொன்னோமா, நிச்சயமா வெற்றி பெறணும். சரியா? பாருங்க, தீப தரிசனம் பார்த்து தீர்க்க தரிசனோடு நமது சின்ன வெற்றியின் சின்ன வெற்றி பெற வைக்க வேண்டும். பாருமா, இருகரம் கூப்பி சிறந்தாழ்த்தி தலை வணங்கி மருது சகோதரிகளை மண்டியிட்டு நான் வணங்குகின்றேன். இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் நீங்கள் ஆற்றிய தொண்டை போல் நான் ஆற்ற வேண்டும். அதற்கு நீங்கள் இருவரும் உற்ற துணையாக இருக்க வேண்டும். பலரும் போற்றும் பாரதம் போற்றும் எங்கள் மருது சகோதரரை போல நம் ஐயா ஓபிஎஸ் உலகம் போற்ற வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாற்று குறையாத மன்னன் மருது சகோதரர்கள் கூட உன்னை போற்றி புகழ வேண்டும். இந்த ராம நாடே போற்றி புகழ வேண்டும். ஆகா, ராஜ கம்பீரத்தோடும் ராஜ நடையோடும் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறையாது. உங்கள் அன்பும் அரணும் இருக்கும் போது எனக்கொன்றும் குறையாது என்று பலாப்பல சின்னத்தில் வாக்குகளை சேகரிக்க எங்களுடைய முன்னாள் முதல்வர் மூத்த தலைவர் புன்னகையோடு பொன்னாடை ஊற்றிருக்கின்றார்கள். ஐயா காணக்கன் கொடி மாமதுர சொக்கர் எங்கள் மருது சகோதரத்தினுடைய அற்புதமான சகோதரர்கள் போல இந்த மருது சகோதரருடைய மாலையிட்டு பலாப்பல சின்னத்தில் வாக்களித்து சிங்கம் கூட பயப்படுமா சின்ன மருதை பார்த்துட்டு? சின்ன மருது அவுத்து விட்டு சிங்கத்தை அடைச்சிருவாங்களாம், எனக்கு கொன்றுவாராம். அந்த பவர் உள்ளவர் சின்ன மருது. வெள்ளக்காரைய சிங்கத்தை கூண்டுல அடைச்சு சின்ன மருதை வெளியில விட்டுருவாங்களாம், ஏன்னா சிங்கத்தை கொன்றுவாராம் சின்ன மருது. அவ்வளவு வலிமை படித்தவர். வரலாறு படிக்க வேண்டும். அற்புதமாக மாலையிட்டு மரியாதை செலுத்தி பலருடைய எண்ணங்கள் பலாப்பல சின்னங்களாக நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, உறுதி கொண்ட நெஞ்சத்தோடு உரம்படைத்த எங்கள் மண்ணின் மக்களை மண்ணு வீசும் வாசனையும் மருது மக்களோட யோசனையும் மண்ணு வீசும் வாசனையும் மருத மக்களோட யோசனையும்
பலாப்பழ சின்னத்திற்கு வெற்றி பெற வேண்டும் என்று இதை உங்கள் முன்னே வாழ்த்தி கிட்டத்துல போங்க. ஐயாவ தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை சித்திர திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் கொண்டாட வேண்டும். அதே மாதிரி தேர்தல் விழாவையும் சிறப்பாக கொண்டாடணும். அதுக்கு பல லட்சம் மக்கள் பலாப்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேணும். பெருந்து கொண்ட பிரிச்சு இப்போது உங்கள் முன்னே மருதூர் சகோதரருக்கு மாலையிட்ட மரியாதை செலுத்திவிட்டு கும்ப மரியாதை கோவிலுக்குத்தான், கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான், கும்ப மரியாதை எங்க ஐயாவுக்குத்தான் என்று இப்போது பலாப்பழ சின்னத்தில் வாக்குகள். நமது சின்னம் அற்புதமாக பல லட்சங்கள் எண்ணம் பலாப்பழ சின்னமாக வெற்றி பெற வேண்டும். காலம் கருதி நேரம் கருதி உங்களுடைய பாசத்தோடு பிரிய மனமில்லாமல் பிரியா விடை பெற்று செல்கின்றார். ஆனால் வெற்றி விழாவிற்கு கண்டிப்பாக வருகையிலிருந்து மருது சகோதரர்கள் மக்களுக்கும் மரியாதை செலுத்துவார். வண்டியை போங்க, இந்த வாகனங்களை எடுப்ப பாயிண்ட் நிறைய இருக்குப்பா, நிறைய பாயிண்ட் இருக்கு, சீக்கிரம் போங்க. மக்கள் எத்தனை இடத்துல நம்மளுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க, ஐயாவுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க. மதுரை அழகர் மாமதுரை சொற்கள் வருகின்றார். உங்களோடு தயவாக நேர்வட்ட பார்வையோடு அன்புக்குரிய வாக்காள பெருமக்கள், முன்னால போட்டோம், வண்டி முன்னால போட்டோம், அந்த ரெண்டு காலம் கொஞ்சம் முன்னால போக சொல்லுங்க. போட்டோம் முன்னால போட்டோம். கொஞ்சம் முன்னால போட்டோம், வண்டி கொஞ்சம் முன்னால போட்டோம். தாய்மார்களே, இப்போது நம்முடைய ராமநாதபுரம் தொகுதி வெற்றி வேட்பாளர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் வருங்கால நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் OPS அவர்கள் உங்கள் மத்தியிலே பலாபலம் சின்னத்திற்கு வாக்களை சேகரிப்பார்கள். மிகுந்த மரியாதைக்குரிய நகரத்தில் வாழ்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் என்னும் முக்கிய பூமியின் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாண்புமிகு பாரத பிரதமருடைய நல்லாட்சி பெற்ற வெற்றி வேட்பாளராக என்னை தேர்தல் களத்தில் நிறுத்தியிருக்கின்றார்கள். தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற நான் இன்று இங்கு இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற இதே தெய்வம் புரட்சி செல்வி அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும்
இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் சுயேட்சை வேட்பாளராகத்தான் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் சதி யாரால் எப்படி நிகழ்த்தப்பட்டது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அதுக்குள்ள போல சுயேட்சை வேட்பாளராக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற நான் சுயேட்சை சின்னங்களில் 3 சின்னங்களை குறிப்பிட்டிருந்தேன். அதுல ஒரு சின்னம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. என்னன்னா நிறைய பன்னீர்செல்வம் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. மக்களுடைய குழப்பத்தை உருவாக்க வேண்டும். யாரு? திமுகவும் எடப்பாடி பழனிசாமி. மக்களை குழப்ப வேண்டும். மக்களை குழப்ப முடியுமா? அவங்கள முடியுமா? முடியுமா? ஒரு வேட்பாளர் ஒரு சின்னத்தை 2 வேட்பாளரும் அதற்கு மேற்பட்ட வேட்பாளரை கேட்டால் குழுக்கள் சீட்டு போட்டுதான் கொடுப்பாரு. அப்படித்தான் நான் 3 சின்னங்களை என்னென்ன சின்னங்களை கேட்டிருந்தாலும் அந்த 5 பேரும் அப்படியே கேட்டிருக்கேன். திரும்ப பார்த்துட்டு குழுக்கள் போடக்கூடிய நேரம் வந்தது. பெரியவர்களே, தாய்மார்களே, இறைவன் தந்த வரமாக, நீங்கள் தந்த வரமாக, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் குழுக்கள் போடப்பட்டதில் நமக்கு கிடைத்த சின்னம் சொல்லுங்க. இன்னும் நல்லா சொல்லுங்க. இன்னும் நல்லா சொல்லுங்க. குழுக்கள் போட்டதில் குழுக்களில் நமக்கு கிடைத்த இறைவன் தந்த வரம் பலாப்பழ சின்னம். முக்கணிகளில் மா பலா வாழை முக்கணி. முக்கணிகள் சுவையான கணினி பலாப்பழம். ஆக பெரியவர்களே, தாய்மார்களே, நரிக்குடி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக சுதந்திர போராட்டத்தில் முதல் குரல் கொடுத்த நம்முடைய மருது பாண்டியர்களுடைய பிறந்த இந்த மண்ணில் மணிமண்டபம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை இங்கு பொதுமக்களுடைய கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது. இந்த மணிமண்டபம் கோரிக்கையை நான் உறுதியாக என்னுடைய சொந்த பொறுப்பில் கட்டி தருவேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய மாண்புமிகு அம்மாவுடைய ஆளாக கிருதுமால் நதியை அம்மாவுடைய காலத்தில் தான் தூர்வாரப்பட்டது என்பதை நல்ல செய்தி இங்கே சொல்லியிருக்கிறீர்கள். பின்தங்கிய இப்பகுதியில் பெரியவர்களை தர வானமாத்த பூமியாக நம்முடைய பூமி இருக்கிறது. இங்க இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். தொழிற்சாலைகள் நிறுவ வேண்டும். சிறு தொழிலிருந்து பெரிய தொழிற்சாலைகள் வரை இந்த பகுதியில் உருவாவதற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் நேரடியாக அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து சிறு தொழில்களும் பெரிய தொழிற்சாலைகளும் உருவாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நரிக்குடி சந்தையை வெற்றி பெற்றவுடன் நீங்களே சொல்லுவீங்க. நரிக்குடி சந்தையை நான் வெற்றி பெற்றவுடன் வாரச்சந்தை நவீன முறையில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளது. இப்பகுதியில் விளைகின்ற நெல் பாதுகாப்பாக வைப்பதற்கு நெல் கிடங்கு ஒன்றும் இங்கு உருவாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றபடி நம்முடைய மக்களுடைய அடிப்படை தேவைகள் பாதுகாக்கப்பட்ட தரமான நேர்த்தியான சாலை வசதிகள், கழிவுநீர் கால்வாய் வசதிகள், பெண்களுக்கான சுகாதார கடைகள், அங்கன்வாடி கட்டடங்கள், இப்படி மக்களுடைய அடிப்படை தேவைகளை அறிந்து புரிந்து இந்த பகுதி மக்களுக்கு நான் அடிக்கடி இந்த பகுதி மக்களை வந்து பார்த்து கேட்டு உங்களுடைய பணிகளை கடமை உங்களுடைய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை கேட்டு தீர்த்து வைப்பதிலும் புதிய திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலும் பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய நரிக்குடி ஒன்றியத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கின்ற மரியாதைக்குரிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் எனக்கு
மிகப்பெரிய ஆதரவை தந்திருக்கிறார்கள். அந்த ஆதரவுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் அண்ணன் டி வேலங்குடி அவர்களும் டி வேலங்குடி ஊராட்சி மன்ற தலைவர், என் முக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர், டி கடம்பன்குளம் ஊராட்சி மன்ற தலைவர், இருஞ்சிறை ஊராட்சி மன்ற தலைவர், கீழே கொன்றைக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர், நாலூர் ஊராட்சி மன்ற தலைவர், வரிசையூர் ஊராட்சி மன்ற தலைவர், ஆண்டியந்தர் ஊராட்சி மன்ற தலைவர், அழகாவரி ஊராட்சி மன்ற தலைவர், பனைக்குடி ஊராட்சி மன்ற தலைவர், சாலை இழுப்பைக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர், கள்ளுக்கடை பூலாங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர், திருவள்ளர் நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர், பேர் எழுதியிருக்கலாம்ல, பிள்ளையார்குளம் ஊராட்சி மன்ற தலைவர், பிள்ளையார் நத்தம் ஊராட்சி மன்ற தலைவர், நந்தகுளம் ஊராட்சி மன்ற தலைவர், மானூர் ஊராட்சி மன்ற தலைவர், அகத்தாக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர், பூம்பிடாகை ஊராட்சி மன்ற தலைவர், விடத்தக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆக நாலூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆக 21 ஊராட்சி மன்ற தலைவர்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிருந்த எனக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான நன்றியும் வணக்கத்தையும் இந்த 27 ஊராட்சிகளுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை வாழ்த்துக்களை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வுபட்டவுடன் அந்த பகுதியில் 2 ஊராட்சிகள் வளர்முடுவதற்கு அனைத்து பணிகளையும் கடமைகளையும் நான் செய்வேன் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஊராட்சி மன்ற தலைவர்களும் பறிக்கப்பட்ட உரிமைகள் என்ன? காவிரி வைகை திருமால் குண்டாறு பாசன திட்டம் கிடைப்பில் உள்ள திட்டம், அதை நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த திட்டம் மாண்புமிகு அம்மா அவர்கள் போட்ட திட்டம் தான். உறுதியாக சொல்கிறேன், இந்த திட்டத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் கவனத்துக்கு எடுத்து சென்று உறுதியாக காவிரி குண்டாறு திருமால் சென்னை திட்டம் இணைப்பு உறுதியாக நடைபெறும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நல்லா கேட்டுங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, 7 கூட்டம் இருக்கு. உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க. நம்முடைய வெற்றி சின்னமாம் பலாப்பழ சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்திரையிட்டு ஒரு மாபெரும் வெற்றி, மகத்தான வெற்றி எனக்கு பிடித்தமாறு பாதம் தொட்டு வேண்டி வணங்கி விடுபடுவேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய சின்ன முதல் மிஷன்ல இல்ல, அடுத்த 2வது மிஷன்ல 6வது மேல இருந்து வந்தீங்கன்னா 6வது இடத்துல 22வது எண் நம்பர் உள்ள இடத்துல இருக்கு. பேரு படம் சின்னம் அப்புறம் பட்டன் பார்த்து பொறுமையா வந்து பட்டன் அமைக்கிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். மருது பிறந்த ஊரில் நாம் விருது வாங்க வேண்டும் என்றால் அனைவரும் பலாப்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். மருது பிறந்த பூமியில் நாம் அனைவரும் விருது வாங்க வேண்டும் என்றால் சுற்று வட்டார பகுதி மக்கள் அனைவரும் பலாப்பழ சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றிகளை தாருங்கள். அற்புதமான வரவேற்பு, அற்புதமான மக்கள். சென்ற இடமெல்லாம் சேரும் சிறப்போடு பங்கால் புகழ் கொண்டு பலாப்பழ சின்னத்தில் பல லட்சங்கள் எண்ணங்கள் தான் இன்று பலாப்பழ சின்னங்களாக மாறி ராம் நாடு அது நம் நாடாக இருக்க வேண்டும். ராம் நாடு அது நம் நாடாக இருக்க வேண்டும். இந்த நாடு என்ன செய்தது என்பதை காட்டிலும் இந்த ராம் நாட்டுக்கு நான் நல்லது செய்ய வேண்டும் என்று நிமிர்ந்த நடை, நேரு கொண்ட பார்வை, உறுதி கொண்ட நெஞ்சத்தோடு உங்கள் மத்தியில் பலாப்பழ சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார். ஜல்லிக்கட்டை திறந்து விட்டு ஜல்லிக்கட்டுக்காக மல்லு கட்டிய வாடிவாசல் நாயகன் உங்கள் வீட்டு வாசல். படித்தவர்களை, பண்பாளர்களை, படித்த இளைஞருக்கு மடிக்கணி, அனைவருக்கும் பலாக்கணி. கும்பிட்ட கரங்கள் பிரியும் முன்னே வரம் கொடுக்கும் தெய்வங்களை சாட்சியாக வைத்து தேர்தல் விழாவும் வந்துவிட்டது, சித்திரை திருவிழாவும் நெருங்கிவிட்டது. தேர்தல் விழாவும் நடந்து கொண்டிருக்கின்றது.
அழகர் ஆற்றில் இறங்கும் சித்திர திருவிழா வைபவமும் நடைபெற போகின்றது. தேர்தலையும் பார்த்தாச்சு, அழகரையும் பார்க்க போகின்றோம். அற்புதமாக பலாபல சின்னத்தில் வாக்களிப்போம் என்று அற்புதமாக நல்ல மக்கள், நல்ல உள்ளம், பல லட்ச எண்ணங்கள் தான் இன்று பலாபல சின்னங்களாக மாறி 3 முறை முதல்வர் ஐயா, மூத்த தலைவர் ஐயா, தமிழகத்தின் 3 முறை முன்னாள் முதல்வர் ஐயா, மூத்த தலைவர் ஐயா, அந்த பேருந்து பக்கம் கையா காட்டுங்க ஐயா, ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அத்தா தண்டட்டி மாரியா நல்லா இருக்கியாத்தா? ஆஹா ஐயா பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். தண்டட்டி மருதாயி தாளம். உங்களுடைய வாழ்த்துக்களால், உங்களுடைய ஆசீர்வாதத்தால், இறைவன் தந்த வரத்தால், தாய்மார்கள் தந்த வரத்தால் நம்முடைய வெற்றி சின்னமாம். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? வெற்றி சின்னமா பலாப்பழம் சின்னம் உங்களுடைய வரத்தால் தான் எனக்கு கிடைத்தது என்பதை இன்றைக்கு நன்றியோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதிகமான வாக்கு வெற்றியா? ஐயா ஒரு ஊரு சொல்ல போட்டீங்க, ஒரு ஊரு வணக்கத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு மரியாதை கடம்பங்குளம் கிராமத்திலிருந்து வரி இருக்கின்ற பெரியவர்களே, பேரன்பு கொண்ட தாய்மார்களே, நம்முடைய இந்த கிராமத்தில் குடிநீர் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கிறது என்ற கோரிக்கையை நீங்க சொல்லியிருக்கிறார்கள்.